வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி ஒரு நோட்டை கிழிச்சு ஒரு ரூம் மெத்தன்னு அத்தனையும் குப்பையாக்கி கடைசியா ஒரு லெட்டரை எழுதி எடுத்துக்கிட்டு பாண்டியனை பார்க்க கடைக்கு வர்றாங்க. மீனாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க கடைக்கு வர, ஏமா உடம்பு சரியில்லாத நேரத்துல எதுக்குமா கடைக்கு வரேன்னு சரவணன் கேக்குறாரு. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு சரவணான்னு கோமதி சொல்ல, ஏண்டி அந்த அணத்தை அணத்திட்டு போத்தி படுத்திருந்தவ அதுக்குள்ள சரியாயிடுச்சா, என்ன கதை விடுறங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்க, ஐயோ நம்ம போட்ட டிராமாவையே மறந்துட்டோமேன்னு கோமதி பாக்குறாங்க. என்ன அப்படின்னு சரவணன் கேட்க, சுதாரிச்சுக்கிற கோமதி, இல்லடா இல்ல சரியாகல, இன்னும் இருமல் இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா பாத்து சரிம்மா ஹாஸ்பிட்டல் ஏதாவது போலாமா அப்படின்னு பதறாரு சரவணன். இங்க வந்து இவளோட டிராமாவை கண்டினியூ பண்றாளான்னு பார்த்துட்டு பாண்டியன் வேலை பாக்குறாரு. அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிற கோமதி பாண்டியன் அப்பப்பா பார்க்க அவரு நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரியான்னு கோமதி கேட்க, ஜூஸா ஏமா நம்ம கடையிலேயே இருக்கே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சரவணன் போறாரு. ஐயோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு கேட்டிருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற கோமதி, டேய் இந்த ஜூஸ் இல்லடா, போய் தர்பூசணி ஜூஸ் ஐஸ் இல்லாம வாங்கிட்டு வந்துரு சரியான்னு கேட்க, சரிம்மா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு சரவணன். டேய் 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 இந்த பக்கம் எதுக்கு போற, அந்த பக்கம் இருக்க ஜூஸ் கடைக்கு போடா அப்படின்னு கோமதி சரவணனை புடிச்சு சொல்ல, ஜூஸ் கடை இங்கே இருக்கேமா அப்படிங்கிறாரு சரவணன். இல்லடா இதை விட அந்த பக்கம் இருக்க கடையில கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, அங்க போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு கோமதி சொல்ல, குழப்பமா பார்த்துட்டு சரிமான்னு போறாரு சரவணன். அப்பா போயிட்டு வந்துடுறேன்பான்னு சொல்ல, அப்படின்னு தலையை கூட நிமித்தாம பாண்டியன் சொல்றாரு. ஒரு டெரரான ரகட் பாய் கிட்ட லவ் சொல்ற மாதிரி தயங்கி வர்ற கோமதி, உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தி சொல்றாளே என்ன ஏதுன்னு கேட்கலான்னு இருக்கா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்க கோவம் தான் பெருசு இல்லைங்க அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் நோ ரியாக்ஷன். இங்க பாருங்க, நானும் என்னால ஆன வரைக்கும் பேச முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நீங்க கேக்குற மாதிரியே இல்ல, அதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன்னு பர்ஸ்ல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. பாண்டியன் பணத்தை என்றதுலயே குறியா இருக்க, மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன்னு சரௌண்டிங்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த லெட்டரை படிச்சாலாவது உங்க மனசு மாறுதான்னு பாப்போம் அப்படின்னு கோமதி நீட்டிக்கிட்டே இருக்க, அவரு வேற பக்கம் பாத்துட்டு இருக்காரு. அந்த டேபிள் மேல வச்சு எடுத்து படிங்கள அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, கை பிச்சுல மன்னிக்க வேண்டுகிறேன் தான் ஓடிட்டு இருக்கு. பாண்டியன் நிதானமா பணத்தை எண்ணி அதை கட்டா கட்டி உள்ளர வச்சிட்டு இருக்க, அண்ணே ஒரு 3 முட்டை கொடுங்களேன் அப்படின்னு ஒரு லேடி அவசரமா வந்து கேக்குறாங்க. அப்படின்னு பாண்டியன் பாத்துட்டு இருக்க, கோமதியும் தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு, காசு அப்புறமா தரேன்றாங்க இந்த லேடி. அப்படின்னு பாண்டியன் தலையாட்டிட்டு இருக்க, வாங்கறது கடனுக்கு, இதுல அதிகாரம் வேற, ச்சே இவளுக்கு முட்டை வாங்க கிடைச்ச நேரத்தை பாரு அப்படின்னு கோமதி கருவிக்கிட்டு இருக்க, கோமதியை ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பேப்பரை கையில எடுக்கிறாரு பாண்டியன். அவங்கள அனுப்பிட்டு கூட நீங்க அப்புறம் படிங்களேன்றாங்க கோமதி. அவரு இப்ப என்னங்கிறன்ற மாதிரி பாக்க, இல்ல நீங்க படிங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு கோமதி உள்ளர வர முயற்சி பண்ண, பொறுப்பா எடுத்து தரேன் அப்படின்னு பாண்டியனே எழுந்து போறாரு. 3 முட்டையை எடுத்துட்டு வர பாண்டியன் கையில இருக்க பேப்பரை அப்படியே விரிச்சு அதை பார்க்காம கூட முட்டையை அதுல வச்சு சுருட்டுறாரு. கோமதியோட முழி 2 முட்டை மாதிரி விரிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. பாண்டியனோட கையில இருக்க சூட்டுக்கு முட்டை அப்படியே வெந்து ஒரு நசுக்குல அது அப்படியே ஆம்லெட்டா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதை சுரட்டி அப்படியே அந்த லேடி கிட்ட கொடுக்கறாரு. தன்னோட மொத்த சொத்தும் பறிபோற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க கோமதி. ஏற்கனவே பழைய பாக்கி இருக்கேப்பான்னு பாண்டியன் சொல்ல, சேர்த்து கொடுத்துறேன்னு, இதையும் சேர்த்து கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த லேடி போயிட கோமதி திருதர்னு முழிக்கிறாங்க. போற லேடியவே பார்த்துட்டு இருக்க, என்ன வட போச்சுங்கிற மாதிரி பாக்குற அப்படிங்கிற மாதிரி கோமதிய பாக்குறாரு பாண்டியன். ஐயோ லெட்டரு ஐயோ அப்படிங்கிற கோமதி கடையில இருந்து ஓடிட்டு இருக்க, ஐயோ இவ அலப்பற தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். கப்பல் கரை சேருமா இல்ல கவுந்துடுமா அப்படின்ற மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டு மீனா பாத்துட்டு இருக்க, முட்டையை வாங்கிட்டு அந்த லேடி வர்றாங்க. பின்னாடியே விறுவிறுன்னு கோமதியை வர்றாங்க. ச்சே அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே போக, மீனா கோமதியை பார்த்ததும், அத்த நில்லுங்க அத்த, என்னாச்சு, சக்சஸா, லெட்டர் கொடுத்துட்டீங்களான்னு அடுக்கடுக்கா கேக்குறாங்க. போடி, நான் கஷ்டப்பட்டு சரவணன் வெளியில அனுப்பிட்டு லெட்டரை கொடுத்தா அவரு அதுல முட்டையை மடிச்சு கொடுத்துட்டாருடி அப்படின்னு கோமதி சொல்ல, என்னது முட்டை மந்திரிச்சிட்டாரா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு கேட்க, அட
நீ ஒருத்தி கூறு கேட்டவளே, ஏய் ஒருத்தி கடைக்கு முட்டை வாங்க வந்தா, அவளுக்கு நான் கொடுத்த லெட்டர்ல முட்டைய மடிச்சு கொடுத்துட்டாருடி அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ மடிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மீனா, மாமா அந்த லெட்டரை வாசிச்சாரா இல்லையான்னு கேக்குறாங்க. வாசிக்கல, கஷ்டப்பட்டு என் மனசுல இருந்ததெல்லாம் அப்படியே கொட்டி கொட்டி லெட்டர் எழுதி வச்சிருந்தேன், அதை எவ்வளவுக்கோ கொடுத்துட்டாருடி அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அந்த லெட்டர்ல உங்க பேரோ மாமா பேரோ ஏதாவது போட்டிருந்தீங்களா அப்படின்னு மீனா அவசரமா கேட்க, பேரெல்லாம் எதுக்குடி அதுல எழுதணும், மனசுல இருந்ததை எழுதுனேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சுத்தம் போச்சு அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டின்னு பாக்குறாங்க கோமதி. சரி அந்த லேடிக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு மீனா கேட்க, ஏன் வயசு இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, போச்சு போச்சு அப்ப எல்லாம் போச்சு அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி சொல்றேன்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க கோமதி. இப்போ அந்த லெட்டரை படிச்சுட்டு மாமா தான் அந்த லெட்டரை அந்த லேடிக்கு எழுதியிருக்காங்கன்னு நினைச்சிட்டா அப்படின்னு மீனா கேட்க, கோமதிக்கு இப்பதான் புரிஞ்சு அதிர்ச்சி ஆகுது. ஐயோ பெரிய வம்பா போயிடுமேடி அப்படின்னு கோமதி பதற. அதான் அப்படிங்கிற மீனா, அவங்கள முன்ன பின்ன பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. தெரியாது அப்படின்னு கோமதி சொல்ல, எந்த பக்கம் போனாங்கன்னு மீனா கேக்குறாங்க. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு கைய காமிக்க, அப்படியா அப்படிங்கிற மீனா, அண்ணே நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, அங்க இப்ப வந்துடுறோம்னு மீனா சொல்ல, சரிம்மா வெயிட் பண்றேங்கிறாரு அவரு. சரி வாங்க போலாம், வாங்க வாங்க அப்படின்னு மீனா வேகமா நடக்க, கூடவே கோமதியும் நடக்கிறாங்க. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏதோ நீல கலரோ இல்ல இந்த மாதிரி வயலட் கலரோன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு கோமதி தவிப்பா நடக்க, அத்தை மாமா பொட்டலம் படிக்கும் போது நீங்க உஷாரா வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, ஏய் நானே ரொம்ப வேதனையில நின்னுட்டு இருந்தேன், அவரு படிக்கலையேன்னு இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெக்குன்னு ஓடிட்டு இருக்காங்க. எதிரில வர்ற சரவணன், அம்மா அப்படின்னு ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டு, நீ எங்கம்மா போற, மீனா நீ எங்கம்மா இங்கன்னு கேக்குறாரு. அது மாமா நீங்க கடைக்கு போங்க, நாங்க முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு வந்துடுறோங்கிறாங்க மீனா. கோமதி ஆமா ஆமான்னு தலையாட்ட, அம்மா ஜூஸ் அப்படின்னு நீட்ட, டேய் நீ போடா, அப்பா அங்க தனியா இருக்காரு போடா அப்படின்னு கோமதி சொல்ல, போங்க மாமா அப்படின்னு மீனாவும் சொல்ல, போடா போடாங்கிறாங்க கோமதி. என்னாச்சு இவங்களுக்குன்னு பாத்துக்கிட்டே போறாரு சரவணன். எந்த பக்கம் போனா அப்படின்னு கோமதி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கப்போ, அவங்களோட ஸ்ட்ரைட் ரோட்ல ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க. அந்த லேடி தான் முட்டை வாங்கிட்டு போறாங்க. ஏய் அதோ போராடி இந்த முட்டை, வா 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 அப்படின்னு கோமதி சொல்ல, ரெண்டு பேரும் ஏங்க ஏங்க ஏம்மா முட்டை அப்படின்னு கோமதி கூப்பிட, ஏங்க ஏங்கன்னு மீனா கத்திக்கிட்டே ஒடியாடுறாங்க. ஏங்க முட்டை 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 அப்படின்னு மீனா ஓடி வந்து மூச்சு வாங்க அவங்க கைய பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு கைய காட்டுறாங்க. கோமதியும் மூச்சு வாங்கிட்டு நிக்க, என்னதான் நடக்குது, நம்மள போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு அந்த லேடி பாத்துட்டு இருக்காங்க. குழலி வயசு இருக்க பொண்ணை பிடிச்சிட்டு கூசாம ஏன் வயசுன்னு சொன்ன கோமதியும் புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. நீங்க தானே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல முட்டை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏய் என்னடி கேட்டுட்டு இருக்க, இவதாண்டி அவ கையில வச்சிட்டு இருக்கா பாருடி முட்டைய அப்படின்னு கோமதி காட்ட, மீனா அவங்க கைய பாக்குறாங்க. அந்த லேடியும் அதை பார்க்க, அது எங்களுக்கு வேணுங்கிறாங்க. மீனா முட்டையா, கடையில வாங்குங்க அப்படிங்கிறாங்க அந்த லேடி. முட்டை வேண்டாம், அதை சுத்தி கொடுத்துருக்காங்கல்ல பேப்பர், அந்த பேப்பர் வேணுங்கிறாங்க மீனா. எதுக்குன்னு அந்த லேடி கேட்க, வேணுங்க கொடுங்களேங்கிறாங்க மீனா. என்னம்மா அநியாயமா இருக்கு, நான் கடையில இருந்த பொருள் வாங்கிட்டு போறேன், திடுதிப்புன்னு வந்து அதை குடன்னு கேக்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, என்னடி சொல்றதுன்னு கோமதி மீனாவை பாக்குறாங்க. ஏமா நீங்க கூட கடையில நின்னீங்கல்ல அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமா இப்ப ரொம்ப முக்கியம், ஏய் உங்ககிட்ட முட்டையா கேக்குறேன், பேப்பரை தானே கேக்குறேன், அதை கொடுக்க வேண்டியதானேங்கிறாங்க கோமதி. அதான் எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, அது ஒரு முக்கியமான பேப்பரு, மாமா தெரியாம அதுல முட்டையை மடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, கொடுத்துருங்க அப்படின்னு கடுப்பா சொல்றாங்க மீனா. என்ன முக்கியமான பேப்பரு அப்படின்னு அந்த பொண்ணு ஆர்வமா கேக்குறாங்க. ஐயோ இவளுக்கு ஆதியில இருந்து அந்த வரலும் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. சரவணே வேர்க்க விறுவிறுக்க ஜூஸ வாங்கிட்டு வந்திருக்காரு, இப்ப அவர் இருக்க நிலைமைக்கு ஜூஸ் அவர் தான் குடிக்கணும் போல இருக்கு. ரோட்டையும் அப்பாவையும் ஒரு தடவை பாக்குறவரு, அப்பா மீனா எப்பப்பா வந்துச்சுன்னு கேக்குறாரு. எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு பாண்டியன் கூலா. இல்லப்பா அம்மாவும் மீனாவும் பதட்டமா யாரையோ பார்க்க போறாங்க, உங்களுக்கு யாரையாவது தெரியுமாப்பா, என்னன்னு தெரியுமாப்பான்னு கேக்குறாரு சரவணன். கடுப்பாயிடுறாரு பாண்டியன். என்னடா உங்க அம்மா பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு பண்ற மாதிரி கேக்குறியே, எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சா எல்லாம் நடக்குது அப்படின்னு கடுப்படிக்கிறாரு சரவணன். எப்படின்னு கேக்குறதுன்னு முழிக்கிறாரு. கொடுங்கன்னு மீனா கேட்க, பேப்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டு முட்டையை நான் என்ன கையிலயா கொண்டு போக முடியும் அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஒரு 3 முட்டையை கையில எடுத்துட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரி மீனாவும் கோமதியும் பாக்குறாங்க. முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அப்படின்னு அந்த லேடி கேட்க,
பயங்கர கடுப்பாயிடுறாங்க கோமதி. உளுந்து உடஞ்சா இங்கேயே ஆம்லெட் போட்டு அப்படியே அள்ளிட்டு போ அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அத்தை காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கேன்னு மீனா பார்க்க, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. கோமதி ஏதோ சொல்ல வர, அத்தா நீங்க இருங்க, பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேங்கிறாங்க மீனா. அந்த முட்டையன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஏய் இவகிட்ட என்னடி பொறுமை வேண்டி கிடக்கு, வாங்கடி, வாங்கறது கடன்ல பேச்ச பாத்தியா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அத்தை உங்களை வச்சுட்டு ஒரு ஆம்லெட் கூட போட முடியாதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. ஏய் பேப்பரை கொடுன்னு கோமதி மிரட்ட, என்னம்மா மிரட்டுறீங்கன்னு கேக்குறாங்க அந்த லேடி. ஏய் கொடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோமதி கேட்க, கொடுத்துருங்க ப்ளீஸ்ங்கிறாங்க மீனா. அந்த லேடிய நீட்ட, ஐயோ அப்படின்னு அதை வாங்குற கோமதி பிரிச்சுட்டு இருக்காங்க. என் முட்டையை கொடுங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, கொடுக்குறேன் அப்படின்னு மெதுவா பிரிச்சுட்டு இருக்காங்க கோமதி. இந்தாங்க உங்க முட்டை அப்படின்னு மீனா முட்டையை கொடுக்க, காசை திருப்பி கொடுக்க தான் போறோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நல்லா கொடுத்த காசை போ அப்படின்னு கோமதி சொல்ல, அந்த லேடி முகத்தை ஒரு வெட்டிட்டு போறாங்க. கடனுக்கு வாங்கிட்டு வந்துட்டு காசு கொடுக்குறாளாம், காசு அப்படின்னு கோமதி கடுப்படிச்சிட்டு இருக்க, அத்தை என்னத்தை இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்றாங்க மீனா வருத்தத்தோட. ஏய் வேற என்னடி பண்ண சொல்ற அப்படின்ற கோமதி பேப்பரை திருப்பி பார்த்துட்டு இருக்க. மீனா யோசனையா நிக்கிறாங்க. பாத்தியா என் மனசு எப்படி கசக்கிட்டாருன்னு பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மீனா மறக்காம நாம கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ உங்க வயசுன்னு சொன்னீங்க, அதை பார்த்தா ஏன் வயசு மாதிரி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா சொன்னேன் அப்படின்ற மாதிரி கோமதி பார்க்க, இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல அப்படின்னு மீனா கேட்க, என்னடி ஓவரு, யூத்து தான் அப்படின்னு முகத்தை 2 திருப்பி காமிக்கிறாங்க கோமதி. இருக்கட்டும் சரி வாங்க கடைக்கு போலாங்கிறாங்க மீனா. கோமதிக்கு திக்குன்னு இருக்குது. ஏய் எதுக்கு கடைக்கு அப்படின்னு கேட்க, வாங்க முதல்ல என் கூட வாங்க அப்படின்னு மீனா கோமதியோட கையை பிடிச்சி மறுபடியும் கடைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சரவணன் தான் குழம்பி போய் நிக்கிறாரு. ஏமா 2 பேரும் யார பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்க, அது அப்படின்னு கோமதி அவனா படிச்சிட்டு இருக்க. மாமா நான் சொல்றேங்கிறாங்க மீனா. இந்த புள்ள எதுக்கு இங்க வந்துச்சுங்கிற மாதிரி பாண்டியன் இறுகி போய் உட்கார்ந்துருக்க. ஆமா நீங்க பேசலன்னதும் அத்தை அம்பட்டு வருத்தப்பட்டாங்க தெரியுமா. அவங்க பக்கத்து நியாயத்தை சொல்ல வந்தப்போ நீங்க காது கொடுத்து கேட்கல. சரி சொல்ல நினைச்சது நீங்க கேட்கலையேன்னு மனசுல இருக்கத ஒரு லெட்டர்ல எழுதி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல என்னடானா நீங்க முட்டையை மடிச்சு கொடுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு சரவணன். ஆமாண்டான்னு தலையாட்டிக்கிறாங்க. இந்த முட்டையை மடிச்சு கொடுத்த பேப்பரை அந்த அம்மா கிட்ட இருந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, பாண்டியன் மெதுவா திரும்பி பாக்குறாரு. ஆமாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. ஆமாங்க நான் ஒரு அப்பாவி, என்ன மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி கண்ணாலேயே வேண்டிட்டு இருக்க. அப்ப நீதான் இவ செய்யற எல்லா காரியத்துக்கும் உடந்தையா அப்படின்னு பாண்டியன் பளிச்சுன்னு கேட்டுடுறாரு. 2 பேரும் திக்குன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்பா உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், அரசி குழலிய எந்த அளவுக்கு நம்புவனோ அந்த அளவுக்கு உன்னை நம்பினேப்பா. தங்கமயிலோட நகை விஷயத்த மறைச்சிட்ட, இப்ப என்னடானா கதிர்ராஜியோட கல்யாண விஷயத்தையும் மறைச்சிட்ட. எவ்வளவு ஒளிவு மறைவு, நான் மட்டும் உங்க எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்கணும் அதானே என்ன பாண்டியன் கேட்க, மீனா அசந்து போய் நிக்கிறாங்க. இல்லங்க அப்படியெல்லாம் இல்லங்கன்னு கோமதி ரொம்பவே தடுமாறிட்டு இருக்க. அத்தை இருங்கத்த ஒரு நிமிஷம் அப்படின்னு கோமதியை தடுக்கிற மீனா, மாமா நான் என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க, பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. திருச்செந்தூர்ல இருந்து வந்ததுமே, மாமா அத்தை இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கணுமா மாமா, அப்படியே நான் சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்கும் சொல்லுங்க. 2 குடும்பமும் இந்த விஷயம் தெரிஞ்சு மோசமா அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அத்தையோட அண்ணன்களும் நீங்களும் அத்தையை திட்டி கஷ்டப்படுத்தி இருப்பீங்க. உங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது மாமா. அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன யோசிச்சாங்கன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. பரிதாபமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. ஒருவேளை அத்தை இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் அத்தை என்ன பண்ணினாங்களோ அதை தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மீனா அழுத்தம் திருத்தமா சொல்ல, என்ன இதுல கோத்து விடுறியாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். சரவணன் மாறி பார்த்துட்டு இருக்காரு. மாமா உங்க கோவத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த லெட்டரை வாங்கி அத்தை அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு படிங்க மாமா அப்படின்னு சொல்ல அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. கொடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி மெதுவா குச்சோட நிக்கிற வாத்தியார் முன்னாடி பயந்து கையை நீட்டுற பையன் மாதிரி கையை நீட்டிட்டு இருக்காங்க. பாண்டியன் முகத்தை திருப்பிட்டு இருக்க. அப்பா வாங்குங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல கையை மட்டும் நீட்டி வாங்கிக்கிறாரு. முகம் வேற பக்கம் தான் இருக்கு. தேங்க்ஸ் மாமாங்கிற மாதிரி மீனா சரவணனுக்கு கண்ணாலேயே நன்றி சொல்லிட்டு இருக்க. கண்ணீரோட பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க கோமதி.
எப்படியோ அப்பாவோட கோவம் தெரிஞ்சா சரின்னு சரவணன் பார்த்துட்டு இருக்க லெட்டரை வாங்குற பாண்டியன் 3 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்படியே சுருட்டி தூர வீச அது தரையில வந்து விழுது. கோமதி, மீனா, சரவணன் 3 பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. வீசின வேகத்துல அந்த பேப்பர் இப்படி இப்படின்னு ஆடி பொசிஷனுக்கு வருது. கோமதி அழுகைக்கு ரெடியாக, அத்தை வேணா அத்தை, இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேணாம். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணி இருக்கீங்க. இது எதுவுமே மாமாவுக்கு இப்ப கண்ணுல படல. இந்த ஒரு விஷயம் தான் மாமாவுக்கு கண்ணுல பட்டு அவருக்கு கோபம் வருதுன்னா நாம என்ன பண்ண முடியும் அத்தை? நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மீனா சொல்ல அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு உதட்ட கடிச்சுக்கிட்டு கோமதி நிக்க பாண்டியன் ஓரப்பார்வையா எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாரு. வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட இல்லன்னுட்டு இருக்காங்க கோமதி. நீங்க வாங்க அத்தை, நான் சொல்றேன் இல்ல, வாங்க அத்தை போலாம் அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சி மீனா கூப்பிட அவங்க பாண்டியன் அழுகையோட ஒரு பார்வை பார்த்துட்டு சரவணனையும் பார்த்துட்டு மறுபடியும் பாண்டியனை பார்த்துக்கிட்டு மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறாங்க. வரமாமான்னு சொல்லிட்டு மீனா கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. சரவணனு தவிப்பா தலையாட்டிட்டு இருக்காரு. பாண்டியன் என்னோட வீம்பு தான் எனக்கு முக்கியம்னு முகத்தை எங்கேயோ திருப்பிட்டு இருக்காரு. அவங்க போனதும், அப்பா நீங்க யாரு தப்பு பண்ணாலும் மன்னிப்பீங்கல்ல, அம்மாவை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சரவணன் கேட்க அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் பெரிய மனுஷனாட்ட நீ எனக்கு கோளாறு சொல்றத விட்டுட்டு போய் வேற வேலையை பாரு அப்படிங்கிற ஒரு எதையும் யோசிச்ச மாதிரி, இலை குடோன்ல இருந்து அரிசி மூட்டை எடுத்துட்டு வர சொன்னேன்ல, எடுத்துட்டு வந்தியா இல்லையாங்கிறாரு. இன்னும் இல்லப்பா, இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரவணன் அங்கிருந்து வந்து செருப்ப போடுறாரு. எல்லாரும் போயாச்சான்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற பாண்டியன் கீழே கிடக்கிற பேப்பரை பாக்குறாரு. மெதுவா வெளியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு திருடை மாதிரி போய் பேப்பர் எடுத்துட்டு வர்றாரு. சுருக்கத்தை நீக்கி அதை 4ஆ மடிச்சு டிராவுக்குள்ள வச்சுட்டு ஏதோ யோசனையும் கவலையுமா உட்கார்ந்துருக்காரு. சென்னைக்கு போய் பீச்சுக்கு போகலன்னா எப்படி? கதிரும் ராஜியும் பீச் மணல்ல அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. ராஜி கையில இருக்க கடலைய வாயிலையும் கண்கள்ல கதிரையும் சாப்பிட்டுக்கிட்டே நடக்க அவரும் கூடவே நடக்கிறாரு. இந்தா வேணுமான்னு நீட்ட, இல்ல நீயே சாப்பிடுங்கிறாரு. இதே மாதிரி குன்னக்குடியிலையும் ஒரு பீச் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ராஜி கேட்க, நல்லா தான் இருக்குமே, வீட்டுக்கு வெளியே ஒண்ணு சூப்பரா கட்டிடலாமா அப்படின்னு கடலையே காதல் மனைவிக்காக கொண்டு வர ரெடி ஆகுறாரு கதிர். கடல் அலைய விட அவரோட குரல்ல தான் ஆர்ப்பரிப்பு அதிகமா இருக்கு. கட்டிடலாமே அப்படின்னு ராஜியும் சிரிக்க நடக்கிறவங்க ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. எப்படியும் தண்ணியில நனையறதுக்கு நீ வரமாட்ட, இந்தா இதை கையில பிடி, என் செருப்பை பாத்துக்கோ, பேக் இங்க வைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு செக்யூரிட்டியா ப்ரமோஷன் கொடுத்துட்டு ராஜி தண்ணி கிட்ட போக அப்படியே வச்சிரு நான் பாத்துக்கிறேங்கிறாரு அவரும் பொறுப்பா. ராஜி ஷாலை முடிச்சு போட்டுட்டு பேண்ட கொஞ்சம் ஏத்தி விட்டுக்கிட்டு தண்ணி கிட்ட போய் பறந்திருக்க கடலை பரவசமா பாத்துட்டு இருக்காங்க. என் கண்மணி ராஜிக்கு முன்னாடி இந்த கடல்லாம் எதுவுமே இல்லைன்னு கதிர் ராஜியை பார்த்துட்டு இருக்காரு. ராஜி கடல் தண்ணியில துள்ளி விளையாடிட்டு இருக்க இவரோட மனசு பாடல் வரிகளோட அவங்க அழகுல துள்ளிக்கிட்டு இருக்கு. கைய பாக்குறாரு, கடல்ல ஆட்டோமேட்டிக்கா வாய்க்கு போகுது. அட அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு பேப்பரை கீழே போடுறவரு ராஜியோட அழகையும் அவங்க பரவசத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மொபைல்ல அடக்க பாக்குறாரு. நீ மனசோட கல்வெட்டா நின்ன கண்வெட்டா என்ன கொன்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கதிர் ராஜியோட அழகுலையும் குறும்புலையும் கரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இவ கொஞ்சம் விட்டா நாளைக்கு வரையிலும் தண்ணிலேயே நிப்பா போல இருக்கே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிற கதிர், ராஜி ராஜி ஏய் ராஜி அப்படின்னு கூப்பிட ராஜிக்கு கடல் அலை சவுண்டு தான் கேக்குது. கதிரோட சத்தம் கேட்கல. ஏய் ராஜி அப்படின்னு 2 கையையும் வாய்க்கிட்ட வச்சு சத்தம் வெளியே சிதையாம கூப்பிடுறாரு. அப்பயும் ராஜி காதுல விழல. மறுபடியும் எழுந்து ராஜி ராஜி ராஜின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவரும் பேண்ட மேலே ஏத்தி விட்டுட்டு தண்ணிக்குள்ள வர்றாரு. பக்கத்துல வந்து ராஜியோட கையத்தோட, என்ன நீ வந்துட்டேன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. என்ன இன்னும் எவ்வளவு நேரம் நிப்ப போலாங்கிறாரு அவரு. சரி சரி ப்ளீஸ் 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 நீ வா அப்படிங்கிற ராஜி கதிரோட கைய பிடிக்க அவரோட மனசுக்குள்ள அலையோட சாரல்களை விட அதிகமா சாரல் அடிக்குது. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் தண்ணியில ஆடிட்டு இருக்க வான்னு கதிர் இழுக்க ராஜி தடுமாறி விழப்போக எப்படி நம்ம தமிழ் ஹீரோக்கள்லாம் ஹீரோயினை தாங்கி பிடிப்பாங்களோ அதே மாதிரி கதிர் டக்குன்னு பிடிச்சிடுறாரு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் ராஜியோட இடுப்புல இருக்க, ரைட் ஹேண்ட் அவரோட லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சிருக்க. கண்கள் 4க்கும் எந்த பிடிமானமும் தேவையில்லாமையே ஒன்னு பார்த்துட்டு இருக்கு. இந்த ஓவியத்து முன்னாடி என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அலை பின்னுக்கு போயிடுது. அவங்களுக்கு ஒரு பக்கம் கடலும் இன்னொரு பக்கம் மணலும் மேல ஆகாயமா இருக்க உங்க உலகமே தனியாயிடுது. ராஜியோட கண்களை கவிதை பாட ஆரம்பிக்குது. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்கள் ஓரம் நீர்த்துளி,
உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுது என்ற பாடல் வரிகளை உங்க கண்களே பாடிட்டு இருக்க அப்படியே பார்த்த பார்வையை அசைக்க முடியாம நிக்கிறாரு கதிர். நானும் உங்களுக்காக எவ்வளவு நேரம் தான் காத்திருக்குது என் கடமையை செய்யாம அப்படின்னு அலை படார்னு வந்து அடிக்க 2 பேரும் சுயநினைவுக்கு வந்துடுறாங்க. சுதாரிச்சுக்கிற கதிர், வா போலாம் ராஜி, டைம் ஆகுது வா அப்படின்னு சொல்ல ராஜி மறுபடியும் தண்ணிக்குள்ள ஓட, வா ராஜி போலாம், வா வா அப்படின்னு கதிர் ராஜியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. 2 பேரோட கால்களும் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கு. மனசும் நாம எப்ப எப்படி ஒண்ணு சேருவோம்னு துடிச்சிட்டு இருக்கு. நாம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ராஜி கேட்க, எடுத்துக்கலாமேங்கிறாரு கதிர். என் போன்ல சரியா வராது, உன் போனை கொடுன்னு ராஜி கேட்க, இந்தா நீட்டுற கதிர். ராஜி வாங்க இரு ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு ஓபன் பண்ணிட்டு கேமராவை தொடச்சிட்டு கொடுக்கறாரு. ராஜி செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்க சந்தோஷமா அந்த பக்கத்துல நின்னு போஸ் கொடுக்கறாரு கதிர். 2 பேரும் டிசைனா போட்டோ எடுத்துக்க கதிருக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. எடுத்த போட்டோவை உடனே பாக்குற ராஜி, நல்லா இருக்குல்லன்னு கேட்க, சூப்பரா இருக்கு அப்படின்ற கதிர். ராஜி அவர் எடுத்த வீடியோவை ராஜி பாத்துட்டு இருக்க, அச்சச்சோ பாத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி தயக்கமா பாத்துட்டு இருக்காரு. ராஜி அந்த வீடியோவை பார்த்துட்டு கதிரை பாக்குறாங்க. என்ன என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ராஜியோட கண்களை கேட்க, அது ஒன்றும் இல்ல, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு ஒரு வீடியோ எடுத்தேங்கிறாரு கதிர். ஓஹோ அப்படி, நம்பிட்டேங்கிற மாதிரி ராஜி பார்க்க, மொபைலை வாங்கிக்கிட்டு எல்லா போட்டோவையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு மொபைலை வாங்கிக்க ராஜி அவரை பார்த்து, நீ சொல்லலனாலும் எனக்கு புரியுங்கிற மாதிரி சிரிக்க, நீ நினைச்சாலே எனக்கு புரியுங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. பார்வைக்கு மேல பரவசமான விஷயம் வேற ஏதாவது இருக்கா என்ன? இந்த பார்வை ஒன்றே போதும்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.